நோர்வேயின் ரியூகன் என்ற நகரம் டெலிமார்க் பகுதியில் உள்ள ஒரு அழகான பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. ஆனால் இந்த நகரம் ஒரு தனித்துவமான சவாலை எதிர்கொண்டது. செப்டம்பர் முதல் மார்ச் மாதம் வரை அருகிலுள்ள காஸ்டாப்பன் மலை சூரிய ஒளியை தடுத்து விடுகிறது. இதனால் அந்த மாதங்களில் ரியூகனின் மக்கள் நேரடியாக சூரிய ஒளியை பார்க்க முடியாது. நகரம் முழுவதும் நிழலில் மூழ்கிவிடும். இந்த பிரச்சினைக்கு 2013ஆம் ஆண்டில் ஒரு புதுமையான தீர்வு அமுல்படுத்தப்பட்டது. ரியூகனின் மேற்பகுதியில் உள்ள மலைச்சரிவில் 742 மீட்டர் உயரத்தில் 3 பெரிய கண்ணாடிகள் நிறுவப்பட்டன. ஒவ்வொரு கண்ணாடியும் 17 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டது. மொத்தம் 51 சதுர மீட்டர். இந்த கண்ணாடிகள் கணனியின் மூலம் சூரியனின் இயக்கத்தை பின்தொடர்ந்து சூரிய ஒளியை பிரதிபலிக்கின்றன. பிரதிபலிக்கப்பட்ட ஒளி நகரின் முக்கிய சந்தை பகுதியை ஒளிரச் செய்கிறது. இதனால் சுமார் 600 சதுர மீட்டர் பரப்பளவு சூரிய ஒளி பெறுகிறது. ஒரு நூற்றாண்டு பழமையான கனவு இந்த யோசனை 1913ஆம் ஆண்டு நகரத்தின் நிறுவனர் சாம் ஐடே என்பவரால் மொழியப்பட்டது. ஆனால் அப்போது தேவையான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாததால் நடைமுறைக்கு வரவில்லை. பின்னர் 2005ஆம் ஆண்டு உள்ளூர் கலைஞர் மார்ட்டின் ஆண்டர்சன் இந்த யோசனையை மீண்டும் உயிர்ப்பித்தார். இறுதியாக 2013இல் திட்டம் நிறைவேற்றப்பட்டு நூற்றாண்டு பழமையான கனவு நனவானது. இந்த திட்டம் இயற்கை சவால்களை எதிர்கொண்டு மனிதர்கள் எவ்வாறு புதுமையை கொண்டு தீர்வுகளை உருவாக்குகிறார்கள் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. சூரிய ஒளியை இழந்திருந்த நகருக்கு வாழ்வின் ஒளியையும் மகிழ்ச்சியையும் மீட்டு கொடுத்த சாதனை. உலகம் முழுவதும் இயற்கை சவால்களை சமாளிக்க தொழில்நுட்பத்தை எப்படி படைப்பாற்றலுடன் பயன்படுத்தலாம் என்பதை வெளிப்படுத்துகிறது.